ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் எவ்ரி சண்டே பெட் மார்க்கெட் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம மண்ணடியில் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சந்தை நடக்குது. இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் பெட் அனிமல்ஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய வகையான மீன்கள், பூனைக்குட்டி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் பப்பீஸு, பேரட்ஸு, மைனா எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் அங்கே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே பாருங்களேன், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அந்த பேரட்ஸ் எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, கேஜு எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. யாராவது வீட்டில் பெட் அனிமல் வளர்க்கணுன்னா அவங்களே அதை பற்றி டீட்டெயில்ஸும் சொல்லிடுறாங்க. எப்படி வளர்க்கணும், எப்படி ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஜஸ்ட் பப்பீஸ், கேட்ஸ் அந்த பேரட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அங்கே பார்த்தோன்னா நாட்டுக்கோழி கூட இருந்துச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பப்பீஸு, மவுஸ் கூட இருந்துச்சு. அந்த மவுஸ்க்கு தேவையான ஃபுட்டு அதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரியலி ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பாருங்களேன். இந்த பேரட்டோட ரியாக்ஷன் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு யாராவது ஏர்லியராகவே விசிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்ணன் எல்லா பேரட்டையும் ஜோடியாக விற்றுட்ருந்தாங்க. மைனாஸ், அந்த பேரட்டோட நிறைய வகைகள் இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஜோடி புறாக்களும் இங்கே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப லைவாக இருந்துச்சு. காலையிலேயே அந்த பறவைகளோட சத்தம் கேட்டுட்டு அப்படியே போகிறதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வாத்து கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாத்து, கோழி குஞ்சு கூட இருந்துச்சு. ரேட்ஸ் பற்றி எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு அனிமல், ஒவ்வொரு டைப்புக்கு ஒவ்வொரு ரேட் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் விசாரித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. எனிவே சந்தை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் கொஞ்சம் மட்டனும் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.